மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி எவ்வளோ முக்கியமான ஊர். மன்னார்குடி விட்டு சோழநாடா? ராஜகோபால சுவாமி ராஜமன்னார். அதை போல காட்டு மன்னார்குடியில் காட்டு மன்னார், அது சிதம்பரம் பக்கத்தில், அவர் காட்டு மன்னார் கோவில். அந்த இடத்துல தான் நாதமுனிகளுடைய ஆளவந்தாருடைய அவதார ஸ்தலம். வீரநாராயண பெருமாள் எழுந்துருளி இருக்கிறது காட்டு மன்னார் கோவில், சிதம்பரத்துக்கு தள்ளி. அதை நடுநாடுன்னு கூட சேர்த்துனுடா நீங்கள். ஆனால் சோழ நாட்டில் இருக்கிற க்ஷேத்திரம் மன்னார்குடி க்ஷேத்திரம். ஸ்ரீவித்யா ராஜகோபாலன், கோபில, கோப்பிரளயர்னு 2 மகரிஷிகள். பெருமாள் இன்னைக்கு என்னமா எழுந்துருளிப்பார் தெரியுமோ? தாட்டங்க குண்டலதரவ் வாமதக்ஷிண கர்ணையோ. ஒரு காதல தோடு, ஒரு காதல குண்டலம். கையில் சாட்டை வச்சுருப்பார், கை அப்படி வச்சுருப்பார். ஒரு சத்யபாமா ஹம்சவின்யஸ்த வாமபாணி சரோருகான்னு சத்யபாமையனுடைய தோளில் அப்படி ஊனி கொண்டு ஒரு கையில் சாட்டை வச்சுருந்து கீழே ஒரு வஸ்திரம் சாத்திண்டு அதே வஸ்திரம் தான் தலையிலே முட்டா காட்டம் போட்டுக்கொண்டு மாடு மேய்க்கிறதுக்கு போகிற திருக்கோலத்தோட பக்கத்தில் மாடு கண்ணுக்குட்டிகளோடு எழுந்துருளி இருக்கிறார். 32 சேவை அந்த பெருமாள் சாதித்தார். என்ன சரித்திரம் தெரியுமோ? கோபிலர் கோப்பிரளயர்ங்கிற மகரிஷிகள் துவாரகையை நோக்கி போயிட்டு இருக்கா. இப்போவே போய் பெருமாளை சேவிக்கணும் துவாபர யுகத்திலே. ஆனால் இவ போகிற சமயத்துக்குள்ள பெருமாள் அப்போ தான் பரமதத்துக்கு போயிட்டார். முடிஞ்சு போச்சு. முடிந்து அவர் பரமதத்துக்கு போயாச்சு. இந்த ரிஷிகள் இப்போ தேடிட்டு வரா. வழியில் பார்த்தவர் சொன்னார், எது யாரை தேடிட்டு போயிருப்போ? நானா இப்போ கண்ணனை போய் சேவிக்கலாங்கிறதுக்காக துவாரைக்கு போகிறேன். நன்னா போனீர், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் கிட்டாவதாரன்ல இல்லை ஆயிடுத்து. ஓ, நான் இழந்து போயிட்டேன்னா என்ன செய்வேன்னார். இங்கேயே உட்காந்து பிரார்த்தியும். அந்த ரிஷிகள் 2 பேரும் அங்கேயே உட்காந்து பிரார்த்தித்தா. கண்ணன் வந்து தன்னுடைய 32 திருக்கோல சேவையும் அங்கேயே காட்சி கொடுத்துருக்கார். அதனால தான் ராஜகோபால சுவாமி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் எழுந்துருள் இருக்கிறார். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோல் கொலைக்கப்படும் மன்னவீர் மன்னப்பெரு மடவானனை வண்துவராவதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்று நம்மாழ்வாருடைய பாசனம். தட்சிண துவாரகா வண்துவராவதி, தெற்கே இருக்கிற துவாரகேன்னு மன்னார்குடி தான் கொண்டாடப்படுறது. பெரிய நாச்சியார், அற்புதமான திருக்கோலம். நாச்சியார் சன்னதி தனி, பெரிய நாச்சியார் சன்னதி. பெருமாள் சன்னதி தனி. மூலமூர்த்தி சுவாமி வாசுதேவ பெருமாளாக எழுந்துருளி இருக்கிறார். உற்சவமூர்த்தி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். பிராகாரத்தில் வந்தீங்கன்னா 32 திருக்கோலத்தையும் சித்திரமாக வரைஞ்சி வச்சிருக்கா. என்னென்ன கோலத்தில் அந்த பெருமாள் சேவை சாதித்தார். இந்த பெருமாள் இவ்வளவு அழகா இருக்கார். இவருக்குன்னு ஒரு பாசுரம் இருக்கணும்னுட்டு சுவாமி மணவாள மாமனிகள் படியம் விண்ணப்பிச்சேனே ஒரு பாசுரம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் மன்னமீர் மன்னப்படும் மரவாணனை வண்துவராபதி மன்னனை ஏத்துமின். தட்சிண துவாரகாதீசன் எம்பெருமான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். ஹாரித்ரா புஷ்கரணின்னு பெரிய நதி. அது நதியாட்டம் தான் இருக்கும். அது புஷ்கரணி குளமாட்டமே இருக்காது. ஹாரித்ரா நதிங்கிற மொழியும் அந்த ஊரில் இருக்கிற வீதிகளுக்கெல்லாம் கோபால சமுத்திரம்னு பேர். தெற்கு கோபால சமுத்திரம், வடக்கு கோபால சமுத்திரம், மெடுக்கு கோபால சமுத்திரம்னா தெருவே சமுத்திரமாட்டம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஊர். இந்த பெருமாளுக்கு தொப்போத்சவம் நடந்தது. ராத்திரியெல்லாம் நடக்கும். இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். எல்லா பிரம்மோத்சவம் எல்லா ஊர்லேயும் எத்தனை நாள்? 10 நாள். 10 நாள் பிரம்மோத்சவம், 18 நாள் இந்த ஊரில் உற்சவம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. அவர் எத்தனை வெண்ணையும் பாலும் தயிரும் சாப்பிட்டாரோ இப்போ அந்த திருமேனியில் நன்னா நீங்கள் சேவிச்சுக்கலாம். மொழுன்னு அந்த மாதிரி இருப்பார். அவரை நகர்த்துறதுன்னா 12 பேர் வேணும். இருந்தால் தான் அந்த பெருமாள் நகரவே நகரும். சுவாமி வெண்ணெய் எங்கேயும் போல சுவாமி இருக்கு, ஜாகிரதையாக திருமேனியில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதை போலத்தான் பெருமாள் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அற்புதமான சேவை. ஹாரித்தா புஷ்கரணி. இந்த பெருமாள் ஒரு காதில் தோடு, ஒரு காதில் குண்டலம் போட்டிருக்கார். தோடு போட்டுக்க வேண்டியது பெண், குண்டலம் போட்டுக்க வேண்டியது ஆண். எதுக்கு இவர் 2ஐயும் போட்டுருக்கார்? குழந்தை கர்ப்பம். யசோதையும் நந்தகோபாலன்னு பேசிக்கிறார். ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு. யசோதை சொன்னால் ஆண் தான் பிறக்கும். இல்லை பெண்ணு தான்னார் அவர். கடைசியில் பார்த்தா ஆண் குழந்தை பிறந்துடுத்து. இவர் 2 குழந்தைகளுக்கும் ஆபரணம் பண்ணி வச்சுட்டாலும். ஆண் பிறந்தா ஆணுக்கு போடுவோம், பெண் பிறந்தா பெண்ணுக்கு போடுவோம். பிறந்துட்டார் கண்ணன். ஆண். யசோதை நான் தான் ஜெயிச்சேன்னா. நந்தகோபாலன் சொன்னார் பாதி தான் ஜெயிச்சேன்னார் அவர். என்னது, ஆண் குழந்தை தானே பிறந்திருக்குன்னா? ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் முக ஜாடையை பார்த்தீங்களா நல்ல பெண் ஜாடையோடு இருக்குது. எங்கே நீங்கள் கண்ணன் சித்திரத்தை பார்த்தாலும் பெண் ஜாடையோடு இருக்கும் இல்லையோ. என் சாமுத்திரிகா லட்சணம் சொல்கிறது. ஆண் அழகாக இருக்கணும்னா முகம் பெண் ஜாடை கொஞ்சம் ஒட்டின்னு இருந்தால் தான் ஆண் அழகாக இருப்பான். இது ஆணுக்கு மட்டும்தான். பெண் அழகாக இருக்கிறதுக்கு ஆண் ஜாடை ஒட்டின்னு இருக்கணும்னு எங்கேயும் சொல்லலை. ஆண் அழகாக இருக்கணும்னா பெண் ஜாடை இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால தான் எந்த சித்திரத்தை பார்த்தாலும் கண்ணன் முகத்தை பாருங்க, நீள் வட்ட வடிவத்தில் பெண்ணினுடைய சாடையோடு இருப்பார். ராமனும் அப்படி தான் இருப்பார், பெருமாள் எல்லாருமே அப்படி தான் இருக்கா. அதனால தான் இங்கே இந்த மாதிரி நடந்து ஒரு காது தோடு ஒரு காது குண்டலம்னு சாத்தின்னு இருக்கார். இன்னொரு போட்டி நடந்து தான். இந்த ஹாரித்ரா நதியே எப்போ கண்ணன் அவதாரித்த காலத்தில் எல்லா கோபிகைகளும் கண்ணனுக்கு ஒரு போட்டி. அவாவா நகநட்டு ஆடை ஆபரணம்லாம் கட்டி வைக்கணும், கிடுகிடுன்னு போய் குளிக்கணும், எல்லாத்தையும் அவாவாழ்ந்து எடுத்து போட்டுக்கணும். யார் முதல்ல சரியாக போட்டுன்னு முடிக்கிறாளோ அவள் தான் ஜெயிச்சா.
ஒரு பெண்ணு ஜெயிக்க போறா, எல்லாத்தையும் ஒழுங்கா போட்டுனுட்டா. கண்ணன் பார்த்தார், இவளை ஜெயிக்கவே விடக்கூடாது, என்ன பண்ணலாம், நமக்கு 2 கண்ணு போனாலும் சரி அவ ஜெயிக்க கூடாது என்று நினைச்சுன்னு அவளுடைய தோடு ஒன்று எடுத்து சட்டுன்னு தாம் போட்டுட்டார். என்ன விதி வச்சிருக்கா, அவரவர்கள் தான் மொத்தம் தன்னுதான் தாம் போட்டுன்னு முடிக்கணும். இப்போ இந்த ஒரு தோடு படுத்தோ இவளுக்கு, கண்ணனும் தோத்து போயிட்டார், ஏன்னா இவர் தோடு போடுறது தப்பு, ஆனால் அவளுக்கு தோடு படுத்தோ இல்லையோ, அதனால அவள் தோத்துட்டா எல்லா பெண்களும் நிமிர்ந்து பார்த்தா ஒரு காதுல தோடு ஒரு காதுல குண்டலம் போட்டுட்டாரா. கண்ணா நீ ஜெயிச்சுட்டேன்னாவா, இல்லையே நான் தான் தோத்து போயிட்டேனே, நான் தோட போட்டிருக்கேன்னா, இல்லை இந்த சேவை தரிசனம் இத்தனை நாள் நாங்கள் சேவிச்சதில்லை, இப்போ இது இன்னும் அழகா இருக்கு, தோற்றோம்னு நமஸ்கரித்தனர். என்ன ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் சரித்திரம். அதை போலவே இப்பவும் ஒரு காதில் குண்டலம் ஒரு காதில் தோடு போட்டுக்கொண்டே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழி வாழி.